முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவை அடுத்து வேலூர் மாவட்டத்தில் மட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் புதிய உறுப்பினர்களாக பதிவு செய்யப்பட்ட 1,29,036 அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு 25 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அரசின் நலத்திட்ட உதவிகளை குக்கிராமங்களைச் சேர்ந்த அனைத்து தொழிலாளர்களும் சிரமமின்றி பெறுவதற்கு வசதியாக இன்றும் நாளை மறுநாளும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தின் குக்கிராமங்களில் உள்ள தொழிலாளர்களும் அரசின் நலத்திட்ட உதவிகளை எளிதாக பெறுவதற்கு வசதியாக அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்தில் அனைத்து தரப்பினரையும் உறுப்பினராக்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் தொழிலாளர்கள் வாழும் பகுதிக்கே சென்று நலவாரியத்தில் புதிய உறுப்பினர்களாக சேர்க்கும் பணி அனைத்து மாவட்டங்களிலும் துரிதப்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியம் மற்றும் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் வாரியங்களில் அனைத்து பிரிவு தொழிலாளர்களும் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. மேலும் அரசின் நலத்திட்ட உதவிகள் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி வேலூர் மாவட்டத்தில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர். கடந்த 4 ஆண்டுகளில் புதிதாக சேர்க்கப்பட்ட 1,29,036 தொழிலாளர்களுக்கு கல்வி, திருமணம், மகப்பேறு, ஓய்வூதியம் உள்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் 25 கோடியே 10,01,150 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. விளிம்பு நிலையில் உள்ள தங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தாய் உள்ளத்துடன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அமைப்புசாரா தொழிலாளர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். முன்னெல்லாம் நான் ஆஃபீஸை தேடி எல்லாம் போய் அலகழிச்சு பல இடத்துலேருந்து போய் அலகழிச்சு வந்தோம். ஆனால் அம்மா அந்தந்த தாலுக்கா வயசாக முகாம் போட்டு எல்லாருக்கும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பதிவு பண்ணுறதுனால நிறைய மக்கள் பயனடைகிறாங்க. இந்த முகாமை வச்சதுக்கு அம்மாவுக்கு பெரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தையல் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறேன். இதில் இயற்கை மரணமும், கல்வி உதவித்தொகையும், மகப்பேறு உதவியும், திருமண உதவியும், பல நலத்திட்டங்களில் அம்மா நிறைய பலன் தந்திருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இதேபோல் குக்கிராமங்களில் உள்ள அனைத்து வகை தொழிலாளர்களும் அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்து கொள்ளும் வகையில் குடியாத்தத்தில் இன்று சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. நாளை மறுநாள் அரக்கோணத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறுகிறது. இதனால் உற்சாகம் அடைந்துள்ள அப்பகுதி தொழிலாளர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்துள்ளனர். பெண் குழந்தைகளுக்கு ஆரம்ப 10th படிக்கிறதுலேருந்தே கல்வி உதவி தராங்க. அதே மாதிரி ஆண் பசங்க பிள்ளைகளுக்கும் 10th பாஸ் பண்ணால் 12th பாஸ் பண்ணால் அதுக்கப்புறம் காலேஜ் அது மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய உதவிகள் கிடைக்கிது. மகப்பேறு உதவிக்கு அம்மா நிறைய திட்டங்கள் உண்டு என்பதை நான் இந்த திட்டத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கினேன். இந்த திட்டத்தை உருவாக்கி கொடுத்த நம்ம முதலமைச்சர் அம்மா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த அம்மா முகாம் போட்டதுனால நிறைய ஏழை எளியோருக்கெல்லாம் நிறைய பயனுள்ளதாக இருக்குது. இதனால் முதியோர்களுக்கு 60 வயசான பென்ஷனு, படிப்புதவி, இது மகப்பேறு உதவி, இதெல்லாம் இந்த அம்மா நலத்திட்டத்தின் மூலிமா நாங்கள் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஏழைகள் இதில் நிறைய முன்னேற்றம் அடைகிறாங்க. அதனால் அம்மாவுக்கு மிகவும் நன்றி. அமைப்புசாரா தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மட்டுமின்றி அவர்களின் குழந்தைகள் உயர்கல்வி படிப்பதற்கு வசதியாக கல்வி உதவித்தொகை மற்றும் மகப்பேறு உதவி, முதியோர் ஓய்வூதியம் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அறிவித்து செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாது என வேலூர் மாவட்ட தொழிலாளர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்து வருகின்றனர்.